This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job. Perfect for students, homemakers and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task. No selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account. You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. Send your name and qualification on WhatsApp to 917-6686-525 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, இன்று ஒரு குட்டி கதை பற்றி பார்ப்போமா? ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டு பகுதியில் நிறைய பறவைகள் கூட்டம்லாம் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. ஒரு நாள் ஓடைக்கு பக்கத்தில் ஒரு அன்னப்பறவை கூட்டம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதில் அதுங்களோட அரசன் முன்னாடி நடந்து வர அது பின்னாடி மற்ற அன்னப்பறவைகள்லாம் வரிசையாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. இதை தூரத்துலேருந்து ஒரு ஆந்தை பார்த்துக்கிட்டு இருந்தது. அப்போ அடடா, இந்த அன்னப்பறவை அரசர் எவ்வளோ கம்பீரமாக இருக்கார், இவர் பின்னாடி அந்த மற்ற அன்னப்பறவைகளும் அப்படியே வரிசையாக வர்றது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, நம்மளும் இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு ஒரு அரசராக மாறணும் அப்படின்னு அந்த ஆந்தைக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. ஒரு நாள் அந்த அரசர் அன்னப்பறவை தனிமையில் இருந்துச்சு. அப்போ அங்கே அந்த ஆந்தை அவர் கூட அப்படியே பேச்சு கொடுத்துச்சு. இப்படியே பேசி பேசி நாளடைவில் அந்த ஆந்தையும் அந்த அரசர் அன்னப்பறவையும் நல்ல நண்பர்களானாங்க. இந்த அன்னப்பறவை தன்னோட கூட்டத்தை பற்றியும் தன்னோட ஆட்சியை பற்றியும் நிறைய பேசும். ஆனால் ஆந்தை தன்னுடைய வாழ்க்கையை பற்றி எதுவுமே சொல்லாது. ஏன்னா அந்த ஆந்தையை பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அதுக்கிட்ட. ஒரு நாள் காட்டுக்கு பக்கத்தில் ஒரு போர் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த போர் படைகள்லாம் இருக்கிற பாசறைக்கு பக்கத்தில் இந்த ஆந்தை பறந்து போனது. அப்போ தான் அந்த படை எங்கேயோ கிளம்ப தயாராகிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த ஆந்தை எதாச்சியாக கூவுச்சு. ஆந்தையோட சத்தத்தை கேட்ட அந்த படை வீரர்கள், அடடா அபசகுணமாக அந்த ஆந்தை கத்துது, அதனால் நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு அந்த படையை அங்கேயே அந்த படை வீரர்கள்லாம் தங்கிட்டாங்க. இதை பார்த்து அந்த அடடா என்னோடய குரலுக்கு இவ்வளவு மௌசா அப்படின்னு நினச்சிக்கிட்டு மறுநாளும் அந்த படை புறப்படுற நேரத்தில் கத்த ஆரம்பிச்சிது. அன்னைக்கும் படையை நகர்த்தாமல் சரி இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு விட்டுட்டாங்க. இதை பார்த்து ஆந்தைக்கு ஒரு யோசனை வந்துச்சு. தன்னோட நண்பரான அந்த ராஜா அன்னப்பறவைகிட்ட போய் இதை பற்றி தம்பட்டு அடிக்கணும், அதுக்கு அந்த மாதிரி இதை சொல்கிறதுக்கு ஒரு நமக்கும் நம்மளை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிச்சு அப்படின்னு அந்த அன்னப்பறவைகிட்ட வந்துச்சு. உடனே அந்த அன்னப்பறவை பார்த்து, நானும் இப்போ ஒரு படைக்கு அரசராக மாறிட்டேன் அன்னப்பறவையே அப்படின்னு இந்த ஆந்தை சொல்லுது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அந்த அன்னப்பறவை கேட்குது. ஆமாம், என்னாலையும் இப்போ ஒரு படையை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லுது. ஓ அப்படியா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அந்த அன்னப்பறவை கேட்குது. மறுநாள் அந்த அன்னப்பறவையை கூட்டிக்கிட்டு அந்த படை இருக்கிற இடத்துக்கு ஆந்தை வந்துச்சு. அங்கே வந்த உடனே இந்த அன்னப்பறவைக்கு தெரிஞ்சிருச்சு இந்த ஆந்தை ஏதோ தப்பு பண்ணுது அப்படின்னு. இப்போ பாருங்கள், தயாராக இருக்க அந்த படை நான் சொன்ன உடனே கலைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு படை இருக்கிற பக்கமாக பறக்க ஆரம்பிச்சுது. இன்றைக்கும் இந்த ஆந்தை அபசகுணமாக கத்திடக்கூடாதுன்னு காத்துக்கிட்டு இருந்த ஒரு போர் வீரர் ஒரு ஈட்டி எடுத்து அந்த ஆந்தை மேலே வீசுகிறாரு. உடனே அந்த ஆந்தை அங்கேயே அடிபட்டு செத்து போயிடுது. இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து என்னென்னா, தன்னை பற்றிய வீண் பெருமை படுகொலியில் தள்ளிடும், நம்மளை ஒரு துயரமான இதுக்கு ஏற்படுத்திடும் அப்படிங்கிறது தான் இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது.
அதாவது நம்ம எவ்வளோ தான் நமக்கு விஷயம் தெரிஞ்சாலும் நம்ம தன்னடக்கத்தோடு இருக்கணும். அதுதான் நம்மளை வந்து உயர்த்துமே தவிர தற்பெருமை என்றைக்குமே படுகொலியில் தள்ளிடும். அப்படிங்கிறது தான் இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய கருத்து. நன்றி, வணக்கம்.